வணக்கம். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போய் மிகப்பெரிய உயர்வான பதவியிலலாம் வகிக்கிறாங்க. அதுக்கு அமெரிக்கர்களே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வகையில் தமிழர்களுக்கு எப்போதும் எங்கே சென்றாலும் பெருமை. அவர்களுடைய உழைப்புக்கும் நேர்மைக்கும் இந்த பதவி கிடைக்குது. அந்த வகையில் சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணனுக்கு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அமெரிக்க அதிபராக தேர்வாகி தன்னோட நிர்வாகத்தில் முக்கிய துறைகளுக்கு தலைவரை நியமிச்சிட்ருக்காரு. அப்போது வெள்ளை மாளிகையில் ஏஐ பிரிவுக்காக தலைமை ஆலோசகராக ஸ்ரீராம் கிருஷ்ணனை ட்ரம்ப் நியமிச்சிருக்காரு. இந்திய அமெரிக்கரான ஸ்ரீராம் கிருஷ்ணன் சென்னையில் பிறந்தவர். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்றுள்ள ட்ரம்ப் முக்கிய துறைகளுக்கு தலைவர்களை நியமிச்சிட்டு வரும்போது தமிழரை நியமிச்சிருக்கிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும். ஸ்ரீராம் கிருஷ்ணன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முதலீட்டாளர், எழுத்தாளர், இந்திய அமெரிக்கராக இருக்கிறது ஒரு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம். ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1980 தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டில் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஸ்ரீராம் கிருஷ்ணன். 1990 அவருடைய தந்தை கம்ப்யூட்டர் ஒன்று அவருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவே ஸ்ரீராம் கிருஷ்ணனோட வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. இன்டர்நெட் இல்லாத நேரங்களில் புத்தகங்களை படித்து தினசரி கோடிங் பயிற்சி செய்வாராம். அதுவே அவரை கணினியை நோக்கி நிறைய சாதனைகள் செய்ய தூண்டியிருக்கு. எஸ்ஆர்எம் பொறியியல் கல்லூரியில் படிச்சிருக்காரு. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்திருக்காரு. விண்டோஸ் அசூரில் பணியாற்றிருக்காரு. அவர் விண்டோஸ் அசூரில் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற புத்தகத்தை கூட எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா 2013 அவர் ஃபேஸ்புக் நிறுவனத்தோடு இணைஞ்சிருக்காரு. ஃபேஸ்புக் செயலி விளம்பரம் சார்ந்த வருவாயை அதிகரிக்கிறது இதில் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து ஸ்னாப் என்ற நிறுவனத்தில் சில காலம் வேலை செஞ்சுருக்காரு. 2019 ட்விட்டர் தளத்தில் வேலை செஞ்சுருக்காரு. இதற்கிடையிலே யாகு தளத்துலையும் அவர் வேலை செஞ்சுருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா 2022 ட்விட்டர் நிறுவனத்தை எலான் மஸ்க் வாங்கியிருக்காரு. அப்போது பலரையும் அவர் வேலையை விட்டு அனுப்பியிருந்தார். இருப்பினும் அப்போது தான் ஸ்ரீராம் கிருஷ்ணனுக்கும் எலான் மஸ்கிற்கும் இடையே நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அது முதல் இருவருமே இணைந்து பணியாற்றி வரக்கூடிய சூழலில் தான் இப்போது அமெரிக்க வெள்ளை மாளிகையில் ஏஐ துறை ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்காரு. எங்கே பிறந்தோம், எப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் விட நம்ம எப்படி உழைச்சி 40 வயசுக்கு மேலே நம்மளுடைய நிலை என்ன, எந்த உயரத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையோடைய சாதனையாக இருக்குது. அந்த வகையில் ஸ்ரீராம் கிருஷ்ணனுக்கு தமிழர்கள் அனைவரும், இந்தியர்கள் அனைவரும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்வோம். இந்தியராக பெருமை கொள்வோம். நன்றி.